ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் சாயன வர்த்தகள்ங்கிற மலையாள படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷன் பகுத்தறிவாளன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். பகுத்தறிவாளன் இந்த படத்தை கோகுல் சந்து இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி த்ரில்லர் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் தயன் ஸ்ரீனிவாசன், கோகுல் சுரேஷ், அஜு வர்கீஸ் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தந்திவன் யூடியூப் சேனலில் ஃபுல் மூவியும் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, தயன் ஸ்ரீனிவாசன் வந்து மும்பையில் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே சில ப்ராப்ளம்னால சொந்த ஊருக்கு வந்து ஒரு கார் ஷெட் மாதிரி இருக்க இடத்துல லோக்கல் சேனல் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. படத்தோட ஹீரோ கோகுல் சுரேஷ் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு எஜுகேஷன் ஸ்கேம் நடக்குது, அதை உன் டிவி சேனலில் போட்டு ப்ரோட்காஸ்ட் பண்ணு, அதை எப்படியாவது வெளில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியில் அந்த ப்ரோட்காஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, அந்த ஸ்கேமை வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 55 minutes வருது. கிட்டத்தட்ட 2 hours படம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் கதைக்குள்ளே. அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னாக்கா மொக்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி போராக போக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 1 hour செம்ம போராக இருக்கும். நானும் மலையாள படம்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 1 1/4 மணி நேரம் போராக தான் போகும். அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட முடிப்பாங்க அப்படின்னு நம்பி செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி ஒன்றுமே புரியலையோ, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒன்றுமே புரியல. இந்த படத்தில் வந்து இந்த 10th 12th ஃபெயில் ஆவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அப்படியே விடாமல் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் வச்சு, அவங்களுக்கு பாடம் நடத்தி அவங்கள பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றது தான் இந்த எஜுகேஷன் புது ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் நிறையா ஸ்கேம் நடக்கும். அதை எப்படியாவது வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தயன் ஸ்ரீனிவாசன்கிட்ட சொல்லுவார். கடைசியில் ஸ்கேமை வெளில கொண்டு வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து அஜு வர்கீஸை வந்து ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுவாங்க. அவர் ஒரு ஆக்டராகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணுவார். பட் எந்த காமெடிக்குமே சிரிப்பே வராது. அந்த அளவுக்கு இருக்குது அவரோட காமெடி. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இந்த படம் வந்து 2 hours வருது. இந்த 2 ஹவர்ஸுக்கு நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படத்தை ஓடிடி கூட நான் பார்க்கறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours வருது. ஃபஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு ஒரு மார்க் 5க்கு 1 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கன்டென்ட்லாம் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.